அபி வீட்ல மறு வீடுக்காக அனு, ஆகாஷ் அப்புறம் அபி, ராகவ் எல்லாரையுமே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து மறு வீட்டில் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அபியும் வந்து நம்ம அனுவும் அவங்க அப்பா அம்மா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லா சம்பிரதாயம் சாங்கியம் வந்து நடைபெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ முதல்ல விருந்து வைக்கிறாங்க. அப்போ அபி, ராகவ் வந்து வேணும்னே சாப்பாடு ஊட்டி வந்து அமகலம் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க, வந்து சீட்டு குலுக்கி போடணும், அந்த சீட்டில் வந்து என்ன இருக்கோ அதை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி வந்து 2 பேருமே வந்து கரெக்டாக அவங்கவுங்கள கண்டுபிடிச்சிடுறாங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே. அடுத்து இவங்க 2 பேரும் எலியும் புலியும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. இவங்களுக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து நடந்திருக்க வாய்ப்பே இல்லை சம்பிரதாயம்லாம். அதனால் வந்து ஏற்பாடு பண்ணணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அம்மா வந்து அபி அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து சிவராமன் யோசிக்கிறாரு. என்ன என்ன சொல்கிற அப்படின்னு சொல்கிறோன்னா, ஆமாம் இவங்க 2 பேரும் வந்து அபியும் ராகவும் சந்தோஷமாகவே இல்லை. ஏன் அனு, ஆகாஷ் கூட வந்து ஒரு மாதிரி தான் இருக்காங்க. அதனால் நம்ம வீட்டில் வந்து ஒரு வாட்டி சம்பிரதாயம் சாங்கியம் பண்ணிடலாங்க. அந்த சம்பிரதாயம் பண்ணால் தான் சரியாகும். அதனால் அந்த சடங்கை நம்ம வீட்டில் நடத்திடலாம் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. அதன்படி வந்து இன்றைக்கி உங்களுக்குலாம் 2 பேருக்குமே சடங்கு அப்படின்னோடனே அனுவும் வந்து நம்ம அபியும் வந்து அதிர்ச்சியாக வராங்க. ஐயோ என்ன இது, இவங்க 2 பேரும் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து அபிக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க அவங்க அம்மா. இங்கே பாருமா, நம்ம வீட்டில் வந்து அப்பா வந்து எப்படி இருக்காருன்னு உனக்கே தெரியும். உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக அமைச்சுக்கணும். அதுக்காக தான் வந்து நாங்கள் இந்த வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுத்துருக்கோம். நீ வந்து நல்லபடியாக வாழணும். ராகவ் கூட ரொம்ப சந்தோஷமாக வாழணும். ராகவ் வந்து உன்னை விருப்பம் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. நீயும் விருப்பம் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணிக்கினேன். இருந்தாலும் வந்து ராகவ் வந்து உன் மேலே விரும்புகிற மாதிரி நீ தாம்மா செய்யணும். இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கணும் அபி. அப்போ தான் அப்பா சந்தோஷமாகப்படுவார். நம்ம வீட்டுக்கும் அதுதான் கௌரவம். புரிஞ்சுப்பி அபி. இந்த சடங்கு வந்து உன் கையில் தான் இருக்குது அப்படி சொல்லி அனுப்புகிறாங்க. என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்களே, அந்த டென்ஷன் பார்ட்டி வந்து என்னை போட்டு டென்ஷன் ஆக்கிட்டே இருக்காரு. வந்து அவர் ஒரு ஜெயிலரு. அவர்கிட்ட எப்படி நான் பேச முடியும்? அவர் தான் என்னை பார்த்தா எரிஞ்சு விழுறாரு. ஏன் இவங்கெல்லாம் சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து வேறு வழி இல்லாமல் அந்த பால் வந்து கொடுக்குற அந்த பாலை வாங்கிட்டு இங்கே போகிறாங்க. இங்கே வந்து ரூமெல்லாம் அலங்கரிச்சிருக்காங்க. ராகவ் உட்காந்துருக்காரு. அபி வந்து உள்ளே வராங்க. அபியை பார்த்து செம்மையாக டென்ஷனாகி அப்படியே பார்த்து டென்ஷனாக வராரு. இங்கே ஆகாஷ் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. அனு வந்து வராங்க. அனு அவ்வளோ மேக்கப்லாம் பண்ணி அவ்வளோ அழகாக இருக்காங்க. அதை பார்த்த ஆகாஷ் வந்து அப்படியே வந்து கையை பிடிக்கிறாரு. இதுக்காக தான் நான் இவ்வளோ நாளாக காத்துட்டு இருந்தேன். எனக்கு தெரியும் இப்போ நீ உனக்கு சந்தோஷம் தானே, உங்கள் வீட்டில் நடக்கணும் தானே தள்ளி போட்டுகிட்டே வந்த அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது புரியுதா அப்படின்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்ன சொல்கிற அனு அப்படின்னோன்னே, இங்கே பாருங்கள், இந்த வாழ்க்கையே வந்து நம்ம 2 பேரும் வந்து பிரிஞ்சுக்கலான்னு தான் நான் சொன்னேன். நீங்கள் தான் ஒத்து வர மாட்டேங்கிறீங்க. நமக்குள்ளே இந்த சடங்கு எப்போவுமே நடக்கவே நடக்காது, சான்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. அதை கேட்டு ஆகாஷ் வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாரு. அபியே ராகவ் பார்த்துட்டு அப்படியே பின்னாடி பக்கம் திருப்பிக்கிறாரு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தான் பால் எடுத்துன்னு வந்திருக்கேன். நீங்கள் பாதி குடிச்சிட்டு எனக்கு பாதி கொடுக்கணுமா, எங்கள் வீட்டில் சொல்லி அமைச்சிருக்காங்க அப்படின்னோடனே, ஆல்ரெடி இந்த ஏற்பாடு நம்ம வீட்டில் பண்ணாங்கல்ல, மறுபடியும் எதுக்கு இங்கே பண்ணுறாங்க அப்படின்னோடனே, அது எனக்கு எப்படி தெரியும், இவங்க பண்ணுறாங்க, இவங்க சந்தோஷத்துக்காக பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், பாலை குடிக்க போகிறீங்க இல்லையா, இப்போ என்ன உனக்கு பால் தானே குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிக்கிறாரு. பாதி குடிச்சிடுறாரு. ஏங்க மீதி எனக்கு தரணுங்க, இல்லைன்னா அதுக்கு வேறு பிரச்சனையாகுங்க அப்படின்றாங்க. அப்படியா, உனக்கு மீதி வேறு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீதி பாலை எடுத்து கீழே ஊற்றுறாரு. அதை பார்த்து வந்து அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன் இப்படிலாம் டென்ஷன் ஆக்குறீங்க, உங்களுக்கு என்ன தாங்க பிரச்சனை, என்னை பார்த்தா ஏன் உங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. நீ தான் பிரச்சனை போதுமா அப்படின்றாரு. இங்கே பார், நீ பண்ண துரோகத்தை என்னால் மறக்கவே முடியாது. நீ எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்க தெரியுமா, அந்த துரோகத்துக்கு நான் உன்னை என்ன செய்யுது எனக்கே தெரியல. என் பக்கத்தில் இருந்து என்னை இரிட்டேட் பண்ணாமல் மரியாதை போயிட்டு அப்படின்றாரு. நான் அப்படி என்ன தான் துரோகம் பண்ணேன், இப்போ சொல்ல போகிறீங்க எப்படியான, அதை நான் சொல்ல முடியாது. 8 மாதம் கழித்து நான் உனக்கு எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன், ஆனால் இப்போ சொல்ல மாட்டேன். அந்த 8 மாத கதை என்னன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. 8 மாதம் எதுக்கு எத்தான்னு சொல்கிறீங்களா, அப்படி 8 மாதத்துக்கு அப்புறம் என்ன தாங்க நடக்க போகுது, நடக்கும்போது நீயே பார்ப்ப, நீ பண்ண வேலை எல்லாமே அப்போ தான் உனக்கு தெரிய வரும், இப்போ நான் சொல்ல முடியாது அப்படின்னோடனே, இப்போ தான் நீங்கள் சொல்லி அவனை சொல்ல முடியாதுன்னு சொல்கிறேன்ல, ஏங்க என்னை போட்டு இப்படி கஷ்டப்படுத்துறீங்க, ஆசையாக நான் வந்தேன், எங்கள் வீட்டில் எனக்கு அவ்வளோ அட்வைஸ் பண்ணாங்க, சரி போனால் போகுது, இந்த வாழ்க்கை நம்மளுக்கு அமைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் மனசை தேத்தின்னு வரேன், நீங்கள் மட்டும் ஏன் இப்படி பண்ணுறீங்க, இங்கே பாருங்கள், உங்களை மாதிரி தான் நானும் இந்த கல்யாணம் பிடிக்காம தான் பண்ணிக்கிறேன், ஆனால் வந்து எல்லாருக்காகவும் நான் வாழணும்னு முடிவு பண்ணியிருக்கேன், இதுதான் என்னோடய வாழ்க்கைன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன், ஆனால் நீங்கள் என் மனசே மாற மாட்டீங்களா, நான் மாற மாட்டேன் அப்படின்றாரு. பாருங்கள், நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுட்ருக்கீங்க, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் என்னை என்ன புரிஞ்சுட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் சொல்கிறேன் என் மனசில் உள்ளதை, என் மனசில் இப்போ வரைக்கும் நான் காதலோ கல்யாணமோ அதை பற்றி யோசிச்சதே கிடையாது. ஆனால் இந்த நிமிஷம் நான் வாழ்ந்தாகணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க. அதனால் இந்த வாழ்க்கையை நான் ஏற்றுக்கு தான் ஆகணுன்ற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். அதனால் இதுக்கப்புறம் வந்து என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்க முயற்சி பண்ணாதீங்க. எனக்கு நீங்கள் பண்ணுறது ஒன்றுமே புரியல அப்படின்றாங்க. அதை கேட்டு யோசிக்கிறாராக